வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபியூச்சர் மணி கம்பெனியில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மணி கம்பெனியை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இங்கே 2 விதமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று, டைரெக்டாக கம்பெனி மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொன்று, ரெஃபரல் லிங்க் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலிமா போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் www.futuremoney.com போட்டிங்கன்னா இந்த சைட்டு இது ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப். இது ஐஓஎஸ் கிடையாது. ஐஓஎஸ் ஃபியூச்சரில் வரும். இப்போ ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இருக்கும். இப்போ இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கம்பெனி மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் இவர் பிளான்னு இருக்கும். இதில் 100 ருபீஸ் இருக்கும். இப்போதைக்கு 100 ருபீஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா 100, 200, 1000, 500 கூட வரும் உங்களுக்கு. பட் இப்போதைக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் கொடுத்துருப்பாங்க. 100 ரூபாய்க்கு பிளான். எத்தனை பேர் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ மெம்பர் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்களோ, இல்லை பேமெண்ட் வாங்கிக்கிட்டு கொடுக்க போகிறீங்களோ அது இங்கே இருக்கும். எத்தனை லெவல் நீங்கள் வர போகிறீங்கன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற இதுவும் இங்கே இருக்கும். உங்களுக்கு 2187 பேர் உங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா 2,18,700 இருக்கும். இதுதான் இந்த பிளானோட டீட்டெயில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் பிளானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. 3 விதமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 1, கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். 2, கம்பெனியோட யூபிஐ ஐடி இங்கே இருக்கும். அது பாரத் பேவா இல்லை கூகுள் பேவா இல்லை ஃபோன்பேவான்றது இங்கே இருக்கும். அதோட ஐடி யூபிஐ ஐடி இங்கே இருக்கும். 3வது, கம்பெனியோட கியூஆர் கோடு இருக்கும். நீங்கள் ஒன்று கம்பெனி மூலிமா பே பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கம்பெனியோட அக்கௌண்ட்டு இதுலேயும் நீங்கள் பே பண்ணலாம், இல்லாட்டினா இதில் பே பண்ணலாம். இல்லைன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எந்த ஸ்கீமில் இருக்கீங்களோ, 100 ரூபா ஸ்கீம்னா 100 ரூபா அது நீங்கள் பே பண்ணணும். இப்போ பே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அந்த யூடிஆர் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே போய்ட்டு உங்களோட நேம் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு. இப்போ நான் சொன்ன அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதோட நீங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் நம்பர். அதை இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. இப்போது உங்களோட ஃபைல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, எவ்வளோ பேமெண்ட் கட்டியிருக்க ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ப்ரூஃபை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா உங்களோட ப்ரூஃப்லாம் அவங்க செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் இடையில போய்ட்டு நீங்கள் உங்கள் மெயிலை செக் பண்ணலாம். கம்பெனிலேருந்து அப்ரூவல் வந்திருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களே, இந்த இடத்துல கொடுத்துருந்தீங்களே மெயில் ஐடி, அந்த மெயிலுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அந்த மெயிலை கிளிக் பண்ணி நீங்கள் வரலாம். இதுதான் கம்பெனி மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது. இப்போ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாம் ரெஃபரல் லிங்க் மூலியமாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாரு. இல்லாட்டினா மெயிலில் கூட, ஜிமெயிலில் கூட வாங்கிக்கலாம். ஜிமெயில் அனுப்ப சொல்லி கூட வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. நம்ம அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதான் அந்த லிங்க்கு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு யார் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் இங்கே இருக்கும். ஆனால் அவருக்கு தான் இப்போ நான் பேமெண்ட் பண்ணணும், ஒரு 100 ரூபா. ஆனால் நீங்கள் மெயினாக கவனிக்கணும், ரெஃபரல் லிங்க் மூலிமா வந்திருக்கீங்களான்றதை நீங்கள் சரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாரு, ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் கட்டிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. ஏன்னா மொபைல் தானே யூஸ் பண்ணுவீங்க. வெளியில் வந்திருப்பீங்க. வெளியில் திருப்பி போய் என்ன பண்ணுவீங்கன்னா, கம்பெனியில் போய்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வாட்டி வரீங்க அப்படின்னாக்கா திருப்பி அதுக்கப்புறமும் போய், இப்போ மொபைலில் பார்க்கும்போது இது மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கீழே இது இருக்கும். அதனால் இந்த இடத்துல அந்த அட்ரஸ் இவங்க இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்டு நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயும் 3 விதமாக, இந்த இடத்துலையும் 3 விதமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்று, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டாலும் ஓகே. இல்லைன்னா யூபிஐ, அவங்களோட கூகுள் பே, ஜிபே இதுக்கு அனுப்பிச்சி விட்டாலும் ஓகே. இல்லாட்டினாலும் கியூஆர் கோடு இருக்கும். இது என்ன கியூஆர் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே இதோட கியூஆர் கோடு தான். இதை நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வரும். அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு
இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த யூடிஆர் நம்பரும் எடுத்துக்கோங்க, மெயினாக மறந்துடாதீங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து உங்களோட நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி, எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அது, உங்களோட யூடிஆர் நம்பர், சூஸ் ஃபைல். இந்த சூஸ் ஃபைல்னால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களே அதுதான். அதுக்காரன் கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வெரிஃபிகேஷன் போகும், அவருக்கு வெரிஃபிகேஷன் போகும். அவர் செக் பண்ணுவார் நீங்கள் பணம் கொடுத்தது உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவார். இப்போ நம்ம இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம மெயிலுக்கு வந்து வரும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அனுப்பிச்ச ப்ரூஃப்லாம் அவங்க அதேமாதிரி வெரிஃபிகேஷன், நான் சொன்னாலே முதல்ல வெரிஃபிகேஷன் போகும். அவங்க நீங்கள் அனுப்பின பேமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு லிங்க் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் அனுப்பின உடனே அவங்க போய்ட்டு, உங்கள் ஃப்ரெண்டு அவங்க போய்ட்டு அவங்களோட இதில் பார்ப்பாங்க, இந்த மாதிரி பேமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சது உண்மையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்சது அங்கே இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் அந்த அப்ரூவ்டு. இது நம்ம அனுப்பிச்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, யூடிஆர் நம்பரு, நம்மளோட மெயில் ஐடி. இப்போ அவங்க பார்ப்பாங்க, ஒன்று நீங்கள் அனுப்புனது தப்பாக இருந்துச்சுன்னா டிக்ளைன் பண்ணிவிடுவாங்க. எனக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு சொன்னால் டிக்ளைன் பண்ணுறாங்க. இல்லை பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அப்ரூவல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா அந்த மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி இதை இப்படி காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு 3 லிங்க், ஆல்ரெடி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க, இப்போ இன்னும் 2 லிங்க் அவைலபிள் இருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க. என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருந்ததுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தா இந்த மாதிரி லிங்க் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா நம்ம யார் பேர், நேம் கொடுத்துருப்போம், ஐடி நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அவ்வளோதான். இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்த ஐடி நம்பரு. இந்த நம்பர் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணவங்க ரெஃபரோட நம்பரு. இந்த ஐடி வந்து நம்ம ஐடி, நம்மளோட ஓன் ஐடி. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுக்கு யூசர் ஐடி, சரி உங்களுக்கு பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் மெயிலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போகும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக சைட்டுக்குள்ளேயே போயிட்டு கூட ஹோம் பேஜுக்கு போகலாம். இதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்படி வந்திருக்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டு இதுதான் உங்களோட லாகின் பேஜ். இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட அட்ரஸ்ஸு, இங்கே உங்களோட ஆதார் நம்பரு, இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இங்கே உங்கள் பேங்க்கோட டீட்டெயில் கொடுக்கணும். உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இதை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூபிஐ டீட்டெயில் கொடுக்கணும். ஃபோன்பேவா, ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கலாம், பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இங்கே யூபிஐ ஐடி, அக்கௌண்ட் டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 அக்கௌண்ட்டு காட்டும். ஒன்று கம்பெனி அக்கௌண்ட்டு, இன்னொரு டாப் லெவல் அக்கௌண்ட் காட்டும். டாப் லெவல் பேமெண்ட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னால் இந்த கம்பெனியில் சேர்ந்து 3 பேருக்கு 100 ரூபா கொடுத்துருப்பார். ஒன்று கம்பெனிக்கும் அவர் ஒருத்தருக்கு 100 ரூபா உதவி செஞ்சுருப்பார். இன்னொன்று அவரை ரெஃபர் பண்ணவருக்கு 100 ரூபா கொடுத்துட்டு அவர் வந்திருப்பார். சீனியாரிட்டி பிரகாரம் வந்திருப்பார். இவர் இப்போ வந்து 8th லெவல் வந்திருப்பார். படிப்படியாக 1வது லெவல்லேருந்து முன்னேறி 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு 8வது லெவலில் வந்து இருக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகும். இது வந்து கம்பெனி அக்கௌண்ட். கம்பெனிக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் கட்டணும். 3 விதமாக நீங்கள் கட்டலாம். ஒன்று கம்பெனி அக்கௌண்ட் மூலிமா போய்ட்டும் கட்டலாம், இல்லைன்னா யூபிஐ மூலிமா கட்டலாம், இல்லைனா QR கோடு ஸ்கேன் பண்ணி கட்டலாம். மஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் இங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கான யூடிஆர் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். இதற்கான அந்த சூஸ் ஃபைல் வந்து இதோட இது நீங்கள் என்ட்ரி பண்ணணும். எதுனா QR கோடு ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் இவருக்கானது என்ட்ரி பண்ணி 2க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபைல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து கம்பெனியிலேருந்தும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயிலுக்கு வரும். இந்த டாப் லெவல் கட்டினீங்க இல்லையா, அவருக்கும் மெயில் வரும்.
அவரும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பார். அதாவது ஓகே ஆமாம் பேமெண்ட் சக்ஸஸ் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 2 பேருமே கொடுப்பாங்க. இது 2மே உங்கள் மெயிலுக்கு வரும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த இந்த 3 லெவல் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான இது இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்க 3 ஐடி க்ரியேட் ஆகும். இங்கே ஒரு காலம் கொடுத்துருப்போம். இங்கே க்ரியேட் நெக்ஸ்ட் லெவல் ஐடின்னு காட்டும் உங்களுக்கு. ஓகேவா? அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் போடுறேன். அது அவங்க கம்பெனியோடதுன்றதுனால. நீங்கள் பண்ணீங்க இல்லையா பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ். இப்போ அதே மாதிரி டாப் லெவலுக்கு நம்ம கட்ட போகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபைல் வந்து சூஸ் பண்ணி அனுப்புகிறோம். இதுவும் நம்ம கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். இப்போ இவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்புறதுக்கு நமக்கு டைம் ஆகும். நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு அப்ரூவல் வரும், பேமெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மெயிலுக்கு வரும். டாப் லெவல் அங்கேருந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும். இப்போ போய் உங்கள் மெயிலை செக் பண்ணிங்கன்னா 2 பேரும் வந்து பேமெண்ட் அப்ரூவல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது இங்கே கம்பெனி பேமெண்ட் இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா 2 அக்கௌண்ட் நம்பருமே காணா போயிடும். இந்த 2 அக்கௌண்ட்டுமே வந்து மறைஞ்சிரும். இப்போ நான் சொன்னது தான் இந்த க்ரியேட் நெக்ஸ்ட் லெவல் ஐடி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து 3 பேருக்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த 3 ஐடி இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணாக்க ஸோ இந்த 3 ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு முன்னால் இந்த ஐடி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் ஐடி தான். இங்கே இருக்குது பாருங்கள், இது உங்கள் ஐடி தான். இதை ரெஃபரலாக மாற்றுறதுக்கு ரெஃபரல் ஐடியா யாருக்காவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஐடி என்ன பண்ணலாம், நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யாருக்கு வேணால் மெயில்லையோ யாருக்கு வேணால் அனுப்பிச்சி விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுதான் உங்கள் ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனாக்க இங்கே உங்கள் டீட்டெயில் நிற்கும். யார் டீட்டெயில் நீங்கள் தானே உங்கள் டீட்டெயில் நிற்கும். இது மூலிமா வந்து பேமெண்ட் கட்டுவார். அதுக்காக தான் அந்த லிங்க் வந்து ரெஃபரல் சோசியல் மீடியாவில் அனுப்பலாம். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 3 பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் 8வது லெவல் ரீச் பண்ணும்போது உங்களுக்கான அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வெற்றி பயணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.